லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். டிட்வா புயல் மழை தொடர்பான அண்மை நிலவரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக. ஹேமச்சந்திரன், இன்றைக்கு காலையிலிருந்தே புயல் எங்க இருக்கிறது, அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்ற மாதிரி காவிரிப்படுகை மாவட்டங்கள்ல மிக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புதுச்சேரி, காரைக்காலுமே நல்ல மழை. தொடர்ந்து புயலுடைய நகர்வு எவ்வாறு இருக்கிறது, இப்போ என்ன நிலவரம், இது வடகடலோர மாவட்டங்களை நோக்கி வருவதற்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் பிடிக்கும்? குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு அண்மை செய்தி என்னன்னா, நமக்கு டிட்வா புயல் இன்று தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்தில் புயலின் மையப்பகுதி தமிழக கடற்கரையை ஒட்டி 60 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வருவதற்கான சூழல் இருக்கு என்பதை இந்திய வானிலை மையம் தற்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம புதிய தலைமுறையில் தொடர்ச்சியாக டிட்வா புயலின் ஒவ்வொரு நகர்வையும் பதிவு செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக இன்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அருகே வரும்போது இந்த புயலின் நகர்வு மெல்ல மெல்ல குறையும் என்றும், இது தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஒரு 12 மணி நேரத்திற்கு டெல்டா கடலோர பகுதிகளே நிலை கொண்டு புயலின் மேற்கு பகுதி நமக்கு காவிரி படுகை மாவட்டங்களில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்திருந்தோம். தற்போது இந்திய வானிலை மையம் கூறுவது புயலின் மையப்பகுதி தமிழக கடற்கரையை ஒட்டி 25 கிலோமீட்டர் அளவிற்கு நெருங்கி வருவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. 25 கிலோமீட்டர் அளவிற்கு மையப்பகுதி வருதுன்னா புயலின் மேற்கு பகுதி நமக்கு தமிழக கடலோர பகுதிகளில் விழும் என்பதை தற்போது இந்திய வானிலை மையம் உறுதிப்படுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கணும். அதே போல புயலின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கடந்த 40 மணி நேரமாக இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்தே இந்த டிட்வா புயல் வருகை தந்தது. குறிப்பாக கடந்த 2 நாட்கள் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய புயல் தற்போது கடல் பகுதியை, அதாவது காவிரி படுகை மற்றும் அதனை ஒட்டிய இலங்கையின் கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு. இப்ப கடல் பகுதியில் இருக்கும் போது தான் இந்த நிலப்பரப்பின் ஊடுருவல் காரணமா இழந்த சக்திகளை வரக்கூடிய மணி நேரத்தில் மீண்டும் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது தன்னை நோக்கி அந்த அடர் மேக குவியல்களையும் புதிய மேக குவியல்களையும் உருவாக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதே பார்க்கிறோம், புயலின் வடக்கு பகுதிகளில் அடர் மேகங்கள் உருவாகி வருவதை நம்மளால பார்க்க முடியுது. இது வரக்கூடிய மணி நேரத்தில் மேலும் வடமேற்கு திசையில் காவிரி படுகை மாவட்டங்களை ஒட்டி நகரும் போது நமக்கு இந்த மழையின் தாக்கம் என்பது படிப்படியா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அதிகரிக்கும். தற்போதைய நிலவரப்படி பார்க்கிறோம், நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல காலை முதலே மழையின் தாக்கம் அதிகரித்திருக்கு. குறிப்பா நேற்று மாலை முதல் 6 மணி முதல் தொடங்கிய மழைப்பொழிவு தொடர் மழையாக நமக்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் மழை இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கு. தற்போது பார்த்தோம்னா நமக்கு மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் அடர் மேக குவியல்கள், வலுவான மழை மேகங்கள் காணப்படுது. இப்போ விட்டு விட்டு இந்த கனமழை என்பது தொடரும். இன்று மாலை இரவு நேரத்தில் இந்த புயல் அருகே வரும்போது, அதாவது 25 கிலோமீட்டர் அளவிற்கு நமக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி அந்த மையம் வரும்போது நமக்கு மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 12 முதல் 15 மணி நேரத்திற்கு டிட்வா புயல் மிக மெதுவாக காவிரி கடலோர பகுதிகளில் நகர இருக்கு. அதன் நகர்வு பார்த்தோம்னா மணிக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அளவிற்கு குறைவதற்கான சூழல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒரு 18 மணி நேரத்திற்கு, அதாவது நாளை காலை வரையிலான காலகட்டத்தில் காவிரி படுகை மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழைப்பொழிவு இருக்கும். அவ்வப்போது கனமழையாகவும் இன்று மாலை இரவு நேரங்களில் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவு, அதாவது திடீரென ஒரு தொடர்ச்சியான கனமழை, பலத்த மழைப்பொழிவை நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். சரி, தற்போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவு இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. தென் மாவட்டங்களையும் மழை பதிவாகிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களையும் மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த டிட்வா புயல்ல பல்வேறு மாற்றங்களும், அதாவது இயல்பாவே பார்த்திருப்போம், புயல் என்றால் நமக்கு ஒரு பகுதியில் கரையை கடக்கும், கரையை கடந்து அரபிக்கடல் சென்றுவிடும். ஆனால் டிட்வா புயல் அது போன்று இல்லை. அனைத்து பகுதிகளுக்குமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பா இலங்கையில பெரும் வெள்ளத்தையும் வரலாறு காணாத மழைப்பொழிவையும் கொடுத்துச்சு. தற்போது தென் மாவட்டங்கள்ல குமரி குளிர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரலாறு காணாத அளவிற்கு இன்றைய தினம் கன்னியாகுமரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 17.3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு சென்றிருக்கு. இயல்பாக கடலோர மாவட்டங்கள்ல 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைவதற்கான சூழல் இருக்காது. வரலாறு காணாத அளவிற்கு கன்னியாகுமரி குளிர்ந்திருக்கு. அதனை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான மலைப்பகுதிகளும் குளிர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு இந்த டிட்வா புயல் தான் தாக்கமா பார்க்கப்படுது. தற்போது தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. வடகடலோர மாவட்டங்கள்ல எப்போது மழை தொடங்கும்ங்கிற கேள்வியும் இருக்கும்.
தற்போது பார்க்கிறோம் புயல் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு நாகையிலிருந்து. இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில நகர இருக்கு. இதன் காரணமா நமக்கு கடலூர் புதுச்சேரி வரைக்குமே மழைப்பொழிவு தொடங்கி இருப்பதை பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய நேரத்துல குறிப்பா இன்று மாலை இரவு முதல் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். நாளை காலை அதிகாலை வரைக்குமே இந்த புயலின் நகர்வு என்பது காவிரி கடலோர பகுதிகளை ஒட்டி தான் இருக்க போகுது. அதன் பின்பு தான் படிப்படியாக வடக்கு திசையில் நமக்கு வந்து நகர தொடங்கும். அப்படி நகர தொடங்கும் போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லையும் நாளை காலை முதல் மழையின் தாக்கம் வந்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தற்போதைய சூழலை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரம், குறிப்பா நவம்பர் 30ஆம் தேதி காலை வரையிலான நேரத்துல நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக நமக்கு மாநில முதல்வரே குறிப்பிட்டிருக்காங்க, அவசியமின்றி மக்கள் வெளியில் வருவதை தவிர்க்கலாம்னு. அதே போல புயல் நம்மை மீண்டும் வந்து நெருங்கி வருவதன் காரணமா காவிரி படுகை மாவட்ட மக்கள் நாளை காலை வரைக்கும் அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். விவசாயிகள் விளைநிலங்களை மழைப்பொழிவு நிற்கும் வரைக்கும் சென்று பார்க்காமல் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருப்பது மிகவும் நல்லது. டிட்வா புயல் தொடர்பான மழை தொடர்பான ஒரு விரிவான அப்டேட் கொடுத்திருக்கீங்க ஹேமச்சந்தர். நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.